மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஒவ்வொரு நாள் காலையும் சூரியன் உதயமாகிறது. காலை நேரம் சூரியன் உதித்து வரும்போது பூமியில் இருக்கிற இருளெல்லாம் விலகி ஒரு வெளிச்சம் அப்படியே பரவும். இரவு நேரம் வரும்பொழுது சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்தில் கார் இருள் அப்படியே சூழ்ந்து வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ்ந்து வர 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 நமக்குள்ளத்தில் கூட ஒரு விதமான ஒரு வெறுமை, பயம் அநேகருக்குள்ளே உண்டாகும். இருள் பயத்தை கொடுக்கிறது. இருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சில கலக்கத்தை கொடுக்கிறது. இருள் வர ஆரம்பித்த உடனே நம்ம வீட்டை நோக்கி விரைகிறோம். சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும், தங்குகிற இடத்திற்கு போய்விட வேண்டும் என் வீட்டுக்குள்ளே நம்ம போய் தஞ்சம் அடைகிறோம். ஆனால் காலையில் சூரியன் உதயமாகி வெளிச்சம் வர ஆரம்பித்த உடனே மறுபடியும் ஒரு சந்தோஷமாய் வெளியில் வர ஆரம்பிக்கிறோம். வெளிச்சம் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. இருள் ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் நமக்குள்ளே கொண்டு வருகிறது. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். யார் இந்த நீதியின் சூரியன்? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இருக்கக்கூடியவர். அவர்தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். அவர் இந்த உலகத்தில் வந்த நாட்களில் இயேசு ஜனங்கள் மத்தியில் உலாவி ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான காரியங்களை மாற்றி கொண்டிருந்தார். பாவம், வியாதி, பிசாச போராட்டம், அதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்த போது ஜனங்கள் சொன்னாங்க. அந்த நாட்களில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதுவரைக்கும் நம்ம இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். பிசாசாகிய இருள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வேதனை கொண்டு வந்தது. இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் உதித்திருக்கிறது. இயேசு என்கிற நீதியின் சூரியன் உதித்திருக்கிறார். அந்த வெளிச்சம் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது என்ன மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். இயேசுவை சொன்னார், உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்பதாக. அவர்தான் நீதியின் சூரியன். இருள் என்பது பிசாசை குறிக்கும். சாத்தான் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் அதிகாரியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இருளின் சக்தி, இருளின் கிரியைகள் என்பதாக அவனை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருளான சில பகுதிகள் இருக்கலாம். அது பிசாசனுடைய தாக்குதலினால் உண்டான இருள். நம்முடைய மனதில், சரீரத்தில், ஆவியில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு இருள் காணப்படுகிறது. அந்த பகுதியை நினைச்சாலே நமக்கு ஒரு பயமும் கலக்கமும் வருகிறது. ஒரு பக்கம் வெளிச்சம், இன்னொரு பக்கம் இருள். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கத்தில் சாபத்தினுடைய கிரியைகள். ஒரு பக்கத்தில் வெளிச்சம், மகிழ்ச்சி, இன்னொரு பக்கத்தில் பிரச்சனை, நெருக்கம், கலக்கம். அப்படி இருளான சில பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சம் உதித்து விட்டால் இருளான பகுதிகள் எல்லாம் மறைந்து வெளிச்சம் உண்டாகிவிடும்.
அந்த வெளிச்சத்தில் என்ன இருக்கிறது? ஆரோக்கியம் இருக்கிறது. அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறாரு. நீதியின் சூரியனாம் இயேசுவின் செட்டைக்குள்ளே ஒரு ஆரோக்கியம், சுகம், மகிழ்ச்சி, இளைப்பாறுதல், நிம்மதி, சமாதானம், ஆத்ம அமைதி, ஒரு பரிபூரண ஒரு சுகம், இதெல்லாம் அவருடைய செட்டைக்குள்ளே இருக்கிறது. அந்த நீதியின் சூரியன் ஆகிய இயேசுவின் செட்டைக்குள்ளே ஆரோக்கியம் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாதிப்பு, வியாதி, பயம், கலக்கம், சோர்வு, பலவீனம், அந்த இருளின் சக்தியினால் உண்டான பாதிப்பு காணப்படலாம். இயேசுவாகிய வெளிச்சம் வந்த உடனே ஒரு ஆரோக்கியம் வரும். அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்குதில்ல? அப்போ ஆரோக்கியம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியம், ஹீலிங், ஒரு சுகம் தேவையாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதி நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. வியாதியினுடைய பாதிப்பு வந்தாலே வேதனை உண்டாகிவிடும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் ஒரு பாதிப்பு, வேதனை உண்டாகி இருக்கிறது. ஆண்டவர் அந்த இடத்துல ஆரோக்கியத்தை கொடுத்து மகிழ பண்ண விரும்புகிறார். ஆரோக்கியம்னு சொன்ன உடனே சரீரத்தை தான் நம்ம நினைப்போம். ஆனால் முதலாவது நம்முடைய மனதில் ஒரு ஆரோக்கியம் வேண்டும். நம்முடைய மனதில், நம்முடைய ஆத்மாவில் ஒரு ஆரோக்கியம் வேண்டும். நம்முடைய மனதை பாதிக்கிற விஷயம் என்ன? நம்முடைய மனதை பாதிக்கிற வியாதி என்ன என்று பார்த்தால் கவலை. சிலருக்கு எப்பவுமே கவலை, ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கவலை, கணவரை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, ஏன் என் மனைவி இப்படி இருக்கிறார் என்கிற கவலை. சிலருக்கு மாமியார் பண்ணுற காரியத்தை குறித்த கவலை. சிலருக்கு இந்த மருமகள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே என்கிற கவலை. சிலருக்கு பணக்குறைவு நிமித்தமாய் கடன் பிரச்சனை குறித்த கவலை. சிலருக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கவலை. இப்படி ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கவலை, துக்கம். எப்பவும் மனதுக்குள்ள ஒரு கவலை இருக்குது, துக்கம் இருக்கிறது. அதனால் ஒரு சோர்வு இருக்கிறது. எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியல. எப்போவுமே ஒரு வாடின முகம், துக்க முகம், சந்தோஷமாகவே இருக்க முடியல. அது பெருகி 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 மன அழுத்தத்தை வேற கொண்டு வந்து விடுகிறது. அப்போ உங்களுடைய மனதில் முதலாவது சுகம் தேவை. உங்களுடைய மனதை பாதிக்கிற அந்த கவலை, துக்கம், சோர்வு என்கிற அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவர் சுகம் கொடுக்க விரும்புகிறார். வேத புஸ்தகத்தில் அன்னாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். இந்த மகள் நல்ல ஒரு நேசிக்கிற கணவர் அந்த மகளுக்கு இருந்தார். அன்னாளுடைய கணவர் அவளை ரொம்ப நேசித்தார். அவளுடைய சக்களத்தை அவளை வேதனைப்படுத்தினாலும் கணவர் ஆறுதல் படுத்தக்கூடியவராயிருந்தார். அந்த மாதிரி வசதி இருந்தது, பணம் இருந்தது, நல்ல கணவர் இருந்தார். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு. அந்த குறைவு நிமித்தம் ஒரு கவலை அவளை ஆட்கொண்டது. எப்பவும் ஒரு துக்க முகத்தோடு அவள் இருப்பாள். இந்த கவலை, துக்கம் வரும்பொழுது என்ன நடக்கிறது? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். துக்கத்தின் பாதிப்பு வந்துட்டா, கவலை என்கிற பாதிப்பு நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் சாப்பிட முடியாது. சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது, பசி எடுக்காது, தூங்க போனால் தூக்கம் வராது. அந்த நினைவில் இந்த ஏன் எனக்கு இப்படி, ஏன் எனக்கு இப்படி, ஏன் என் கணவர் இப்படி இருக்கிறார், ஏன் என் மனைவி இப்படி இருக்கிறாள், என் பிள்ளைகள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாங்க, ஏன் என் பெற்றோர் என்னை இப்படி நடத்துகிறாங்க, எங்கள் குடும்பத்தில் மட்டும் ஏன் இந்த கடன் பிரச்சனை. அந்த கவலை மனிதனுடைய உள்ளத்தை ஒடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். அந்நாளால் தூங்க முடியல. நல்ல கணவர், அன்பான கணவர், ஆறுதல் படுத்துகிற கணவர், நான் இருக்கிற உனக்குன்னு சொன்னாலும் சக்களத்தில் பேசுகிற வார்த்தை, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் பேசுகிற ஒரு வார்த்தை, இவளுக்கு குழந்தை இல்லாததை பரிகாசம் பண்ணி பேசுகிற வார்த்தை அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தி
அவளுக்குள்ளே ஒரு துக்கம், அவளுக்குள்ளே ஒரு வேதனை. அதனால் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அவள் தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்த போது வேதம் என்ன சொல்லுகிறாரு? அவளே சொல்லுகிறாள், நான் மன கிளேசமுள்ள ஒரு பெண். 15வது வசனத்தில் அவள் சொல்லுகிறாள், நான் மன கிளேசமுள்ள ஒரு பெண் என்பதாக சொல்லுகிறாள். இன்னும் வேதத்தில் சொல்லப்படுகிறது, அந்த உமன் ஆஃப் த சாரோஃபுல் ஸ்பிரிட், எனக்குள்ள எப்பவும் ஒரு கவலை, அந்த ஆவி, கவலையின் ஆவிதான் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லுகிறாள். அதனால் அவளுக்கு வாழ்க்கை கசந்து விட்டது. அவள் மனம் கசந்தாள் என்று 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறார். சிலருக்கு மன கசப்பு வந்து விட்டார். இது என்ன வாழ்க்கை, இதை விட மறைத்து விட்டால் நல்லது, வாழ எனக்கு விருப்பமே இல்லை. கணவர் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது, ஆனால் இது என்ன வாழ்க்கை? மனம் கசந்து விட்டார். மனைவி இருக்கிறா, பிள்ளைகள் இருக்கிறாங்க, உண்மைதான், ஆனால் ஒரு நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை. என்ன வார்த்தை பேசுகிறாங்க, அற்பமாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. அந்த வார்த்தையினால் உண்டான காயம், நான் மரித்து விட்டால் நல்லது என்றொரு கசப்பை உள்ளத்திலே கொண்டு வருகிறாரு. அன்னாளுடைய உள்ளத்தில் அந்த பாதிப்பு. அவளுக்கு தேவை ஒரு ஆரோக்கியம், ஒரு சுகம், அவளுடைய ஆத்மாவில் ஒரு சுகம் தேவை. அந்த பாதிப்பு அப்படி தான் யோபு என்ற பக்தனை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். யோபு தேவனால் சோதிக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார், சாத்தானால் சோதிக்கப்பட. அதனால் அவர் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார், வியாதிப்பட்டு விட்டார், சாம்பல் உட்கார்ந்திருக்கிறார். பெரிய செல்வந்தனாயிருந்த யோபு தன் 10 பிள்ளைகளை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, மதிப்பு மரியாதை இழந்து வேதனையோட சாம்பல் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு ஆறுதல் சொல்ல சில நண்பர்கள் வர்றாங்க, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. கேள்விப்பட்டு அந்த யோபு ரொம்ப பாதிக்கப்பட்டு விட்டான், ஆறுதல் சொல்லலான்னு வந்தா யோபுவை குற்றம் சொல்கிறாங்க. ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் யோபுவை குற்றப்படுத்தி பேசுகிறாங்க. அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை உடைக்கிறாரு. யோபு 16:20 சொல்லுகிறார், என்னுடைய சிநேகிதர்கள் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தோம் என்று சொல்லுகிற என் சிநேகிதர்கள் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். அதனால் தேவனை நோக்கி என் கண்கள் கண்ணீர் சொரிகிறது. எனக்கு ஆறுதல் படுத்த வந்த சிநேகிதரே என்னை காயப்படுத்துகிறார்கள். யோபு 19:2 அவர் சொல்லுகிறார், வார்த்தையினாலே என்னை நொறுக்கி போடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னை நொறுக்குகிறது என்று சொல்லுகிறார். சிலருடைய வார்த்தைகள் பட்டய கருக்காக, பட்டய குத்தாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பட்டயத்தை வைத்து குத்தி காயத்தை உண்டாக்குவதை போல சிலருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தி விடும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட, காயப்பட்ட ஒரு உள்ளத்தோட, யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் படுக்கையை கண்ணீரினால் நனைத்து கொண்டிருக்கலாம், தனிமையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கலாம். இந்த கவலை, இந்த பாரம் எல்லாருக்கும் மத்தியில் சந்தோஷமாக இருப்பதை போல நடித்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய உள்ளான மனிதனிலே ஒரு காயம் காணப்படுகிறது, ஒரு வேதனை காணப்படுகிறது, துக்கம் காணப்படுகிறது, ஒரு அவமானம் காணப்படுகிறது, நிந்தை காணப்படுகிறது, பரிகாசம் காணப்படுகிறது, அற்பமா எண்ணப்படுகிறீர்கள், உள்ளம் காயப்பட்டு நிற்கிறது. ஒரு சுகம் எனக்கு தேவை. ஐ நீட் எ ஹீலிங், இன்னர் ஹீலிங். உள்ளான மனதிலே ஒரு சுகம் எனக்கு தேவை. அந்த சுகத்தை தருகிறது தான் இயேசு கிறிஸ்து என்கிற நீதியின் சூரியன். கோயம்புத்தூர்ல ஒரு தம்பதிகள் திருமணமாயிற்று, 3 வருஷம் கடந்து விட்டது, குழந்தைகள் இல்லை. அவங்க நல்லா தான் இருக்காங்க, கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா மற்றவங்க சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. நீங்கள் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே, தெருவில், பக்கத்தில், சபைக்குள்ளே உங்களை காயப்படுத்தி துக்கப்படுத்துறதுக்குன்னே சிலர் இருப்பாங்க. அதுதான் உங்களை பாதிக்கும். இவங்க 3 வருஷமாக சந்தோஷமாக தான் இருக்காங்க, குழந்தை இல்லைன்னு இவங்க வருத்தப்பட்டது இல்லை. 3 வருஷம் கடந்து விட்டார். இவங்க கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இவங்க சந்தோஷமாக இருக்கிறத அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தருக்கு பிடிக்கலை. அவங்க நேரில் அந்த மகளை பார்த்து சொல்கிறாங்க, 3 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை, எப்படி சந்தோஷமாக இருக்க நீ? என்ன வார்த்தை பாருங்க.
அவங்க சந்தோஷமா இருக்காங்க, இவளுக்கு பொறுக்கலை. அதனால 3 வருஷமா குழந்தையே இல்லை, நீ என்ன சந்தோஷமா இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கடினமான வார்த்தை. அது அந்த மகளுடைய உள்ளத்தை காயப்படுத்தினர். அழுது கொண்டே இருந்தாங்க. கணவர் வந்தபோது, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நீ நல்லா தானே இருந்த, என்ன விஷயம்? இந்த மாதிரி சொல்றாங்க. குழந்தையே இல்லை, எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு கேட்குறாங்க. குழந்தை தான் சந்தோஷமா? ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்க முடியாதா? ஒண்ணுமே இல்லாட்டாலும் சந்தோஷமா இருக்க முடியாதா? ஆனா மனுஷருடைய வார்த்தை பட்டய கருக்கை போல, பட்டய குத்தை போல பேசுகிறவர்கள் இந்த உங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. பட்டயத்தை வைத்து குத்துவதை போல பேசுவாங்க, ஜாடை போட்டு பேசுவாங்க. பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, எதிர் வீட்டில் இருப்பாங்க, உங்க தெருவில் இருப்பாங்க, சபைக்கு போனா சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க, வேலைக்கு போன வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க. உங்களை காயப்படுத்துகிறவர்கள், உங்களை துக்கப்படுத்துகிறவர்கள், பட்டயத்தை போல குத்தி உங்களுடைய இருதயத்தை கிழிக்கிற பொல்லாதவர்கள் இருப்பாங்க. உங்களுடைய இருதயத்தை தொலைத்தது. இந்த மகள் அழுது கொண்டே இருந்தாங்க. கணவர் பார்த்தா, சரி நான் உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன், குழந்தைக்காக எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணுறேன். டாக்டராக போனாங்க. வருஷங்கள் கடந்தது. 8 வருஷம் கடந்து விட்டார். லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணியாச்சு, குழந்தை இல்லை. அந்த கடினமான வார்த்தை அந்த மகளுடைய இருதயத்தை கிழித்து கொண்டிருந்தது. அதனால உண்டான துக்கம், அந்த காயம். அழுது கொண்டிருந்த சமயம் யாரோ சொன்னாங்க, இந்த சனி ஞாயிற்றுக்கிழமையில் ஜெபிக்கலாம் வாங்கன்னு ஒரு நிகழ்ச்சி வருது, நீங்கள் அதை பாருங்க. நிறைய பேர் இயேசுகிட்ட இருந்து அற்புதம் பெறாங்க, நீங்கள் அதை பார்த்து இயேசுகிட்ட வேண்டுதல் பண்ணுங்கன்னு சொன்னபோது அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. கணவன் மனைவி அதை பார்த்தபோது, இயேசு கிறிஸ்து இவ்வளவு அற்புதம் செய்கிறாரா? 11 வருஷம் நமக்கு குழந்தை இல்லை, இப்போ 11 வருஷமாகிவிட்டார். அங்க மனிதர்கள் பேசுகிற காயப்படுத்துகிற வார்த்தைகள், வேதனையில் இருக்கிறோம். இத்தனை பேருக்கு இயேசு அற்புதம் செய்கிறாங்களே, நமக்கும் செய்வார். டிவிக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு கணவன் மனைவியும் கை கோர்த்து கண்ணீர் விட்டார்கள். இயேசுவே, எங்கள் காயத்தை பாரும், எங்கள் காயத்தை பாரும். எங்களை காயப்படுத்துகிற மக்கள் சுற்றிலும் இருக்கிறாங்க. நாங்க சந்தோஷமா இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எங்களுடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது, நிந்திக்கப்பட்டு இருக்கிறோம். 11 வருஷமா இந்த நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய காயங்களை மாற்றும், எங்களுடைய நிந்தை மாற ஒரு குழந்தையை தாரும். கண்ணீரோடு 2 பேரும் ஜெபித்தார்கள். அதே நாளில் கர்த்தருடைய கரம் இறங்கி அவளை தொட்டார். அந்நாளின் கண்ணீரை கண்ட ஆண்டவருடைய கண்ணீரை கண்டார், ஆசீர்வதித்தார். அதே மாதம் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டானது. 10வது மாதத்தில் ஒரு அழகான குழந்தையை கொடுத்து அவர்களை நிந்தித்த பரிகசித்த மக்கள் மத்தியிலே மகிழும்படிக்கு கர்த்தர் செய்தார். காயத்தை மாற்றினார், துக்கத்தை சந்தோஷமாக்கினார். அதுதான் இயேசு, நீதியின் சூரியன் இயேசு. அவருடைய செட்டையின் கீழ் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. மனிதர்கள் காயப்படுத்துவார்கள், துக்கப்படுத்துவார்கள், ஈட்டியை போல வார்த்தைகளை சொல்லி உங்களை கிழித்தெறிவார்கள், நொறுக்கி போடுவார்கள். இயேசுவோ உங்களை ஆறுதல் படுத்துவார், ஆசீர்வதிப்பார், நிந்தைகளை மாற்றுவார், ஆரோக்கியத்தை உண்டாக்குவார். பரிகசித்த மக்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். ஆண்டவர் அவளை கனப்படுத்தினார். அவருடைய காயம் மாறினது. அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. உடைய இருதயத்தில் உள்ளான நிலைமையில் இன்னர் வூண்ட்ஸ் வெளியில யாருக்குமே தெரியாது. இருதயத்துக்குள்ள அழுது கொண்டிருக்கிறீங்க. வெளியில சிரித்து கொண்டிருந்தாலும் இருதயத்துக்குள்ள அழுது கொண்டிருக்கிறீங்க. யாருக்குமே தெரியாம
உங்களுடைய தலையணையை கண்ணீரினால் நனைத்து கொண்டிருக்கிறீங்க. யாரும் பார்த்து விடக்கூடாது என்று லைட் எல்லாம் அணைத்து விட்டு இருளிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறீங்க. இயேசு அதை பார்க்கிறார். என் மகனுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கிறது, என் மகளுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கிறது. நான் அந்த காயத்தை ஆற்ற வேண்டும், ஆரோக்கியத்தை தர வேண்டும். அதற்காகத்தான் உங்கள் மத்தியிலே நீதியின் சூரியனாய் அவர் உதித்திருக்கிறார். வாழ்க்கையின் இருள் மாறும், நிந்தை மாறும், ஒரு அற்புதம் நடக்கும். அதற்காக அந்த துக்கத்தின் பாதையிலே அவர் நடந்தார். கெத்செமனே தோட்டத்தில் சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, மரணத்திற்கு ஏதுவான துக்கம் என் உள்ளத்தில் இருக்கிறது. மனிதர்களாகிய நம்முடைய துக்கம் வேதனைகளை விளங்கிக் கொள்ளுகிறவர் இயேசு. அவர் இந்த துக்கத்தின் பாதையிலே நடந்தார். ஏசாயா 53:4 சொல்லுகிறார், இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். உடைய துக்கம் அந்த காயங்களை சிலுவையிலே சுமந்தார். அவரும் பரிகாசம் பண்ணப்பட்டார், அவரும் நிந்திக்கப்பட்டார். நீ கிறிஸ்துவானால் சிலுவையில் இறங்கி வா பார்க்கலாம் என்று அவரை பரிகாசம் பண்ணி ஏளனமாய் பேசினார்கள், காயப்படுத்தப்பட்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார் யோவான் 16:20, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் பிள்ளைகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். உங்களுக்காக அந்த துக்கத்தை நான் சிலுவையிலே சுமந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதியின் சூரியன் ஆரோக்கியத்தை உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். என் பிள்ளைகளே, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். யார் இந்த சூரியன்? இயேசு கிறிஸ்து தான் நீதியின் சூரியன். அவர் தான் அந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்தவர். மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றி அவனுக்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வருவதற்குத்தான் அவர் வந்தார். அதில் பாருங்கள், அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. ஆரோக்கியம். அப்போது வியாதி நீங்கி நாம் ஆரோக்கியமாக இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ ஒரு வியாதியினாலே பாதிக்கப்படும் போது நம்முடைய உள்ளத்தில் பெரிய பாதிப்பு உண்டாகும். அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார். நீதியின் சூரியனான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரோக்கியம் என்பது உங்களுடைய மனதில் உண்டாகிற வியாதி. மனதில் என்ன வியாதி உண்டாகும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலை, பயம், சோர்வு, இதெல்லாம் உடைய மனதில் உண்டாகி உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு சோர்வையும் வேதனையை கொண்டு வந்துவிடும். ஒரு இருளில் உட்கார்ந்திருக்கிற சூழ்நிலையை அது உண்டாக்கிவிடும். அப்புறம் மனதில் கவலை, ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கவலை உங்களை பாதித்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியன் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அவ்வளோதான், அந்த இருள் மாறிவிடும். அந்த மாற்றத்தை தான் இன்றைக்கு இப்பொழுது கர்த்தர் உங்களிலே உண்டாக்க போகிறார். இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே, எனக்கு இப்போ ஆரோக்கியம் வேணும். நீதியின் சூரியன் வாழ்க்கையில் வரணும். என்னுடைய மனதில் இருக்கிற கவலைகள், சோர்வுகள், இந்த கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் விலகணும். இந்த வியாதி என்னை விட்டு போகணும். ஒரு ஆரோக்கியம் எனக்கு உண்டாகணும். நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, ஆரோக்கியம் அந்த செட்டையின் கீழ் இருக்கிறது என்று. அந்த ஆரோக்கியம், அந்த சுகம் எனக்கு வேணும். என் சரீரத்தில் எலும்பு பாதிச்சிருக்கு, இருதயம் பாதிச்சிருக்கு, நரம்பு பாதிச்சிருக்குது, ஐயோ சிறுநீரகம் பாதிச்சிருக்கு. பாதிக்கப்பட்ட உறுப்பை புதிதாய் மாற்றுங்க, சுகம் கொடுங்க, ஆரோக்கியம் கொடுங்க. ஜெபிங்க. என் ஆவியில் ஒரு கலக்கம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, தற்கொலை எண்ணம் வருகிறது, பிசாசு போராடுகிறது, அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஒரு ஆரோக்கியம் எனக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் தகப்பனை, இந்த மகள் மீது நீதியின் சூரியனாகிய நீர் உதிப்பீராக. இந்த மகனுக்குள்ளே நீதியின் சூரியனாக இயேசு உதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம், இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நீதியின் சூரியனாகிய இயேசுவே, அவருடைய வாழ்க்கையில் இன்று முதல் உம்முடைய வெளிச்சம்
உதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அந்த வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில காணப்படட்டும். வாழ்க்கையின் கடைசி பரியந்தமும் உம்முடைய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில பிரகாசிக்கட்டும். எந்த இருளும் அவருடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.